Greetings to you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். I am excited to be here this நான் morning. மிகவும் உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் ஒரு சந்தோஷம். I feel the presence of God all over this place. இந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை மிகவும் அதிகமாய் நான் உணரக்கூடியதாக The Lord இருக்கிறது. is going to do something great. கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய உள்ளார். I am here with a great expectation from நான் the Lord. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உங்கள் மத்தியிலே காணப்படுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய God is going to do great and mighty things in among அவர் us. நல்லவர். God is good. அவர் பெரியவர். God is great அவர் and தேவாதி தேவன். He is the God of gods. கர்த்தாதி He is the கர்த்தர். Lord of lords. அவர் சமாதான பிரபு. He is the Prince of Peace. அவர் நித்திய தேவன். He is the eternal God. Hallelujah. Hallelujah. அவர் நம்மோடு கூட பேச போகிறார். God is going to speak in The midst Lord of is us. going to minister to us this எங்கள் morning. மத்தியிலே அவர் இடைப்பட போகிறார். I am not here to do a big preaching. உங்கள் மத்தியிலே நான் ஒரு பெரிய விசேஷித்த வார்த்தை கொண்டு I வரவில்லை. want you to feel the presence of the ஆனால் Lord. உங்கள் யாவரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் நான் இங்கே Are வந்துள்ளேன். you ready for the Lord? நீங்கள் தயாரா உள்ளீர்களா? I wanted to really thank Pastor Satyaraj for giving this opportunity. பாஸ்டர் சத்யராஜ் இந்த கொடுத்த இந்த மகா பெரும் சந்தர்ப்பத்துக்காகவும் ஸ்லாக்கியத்துக்காகவும் நான் நன்றி தேவனுக்கு நன்றி Yes, செலுத்துகிறேன். he said that he doesn't know me for a long time, but we are one in the Lord. அவர் நீடிய நாட்களாய் என்னை அறிந்திராமல் இருந்தாலும் நான் We all கர்த்தரிலே have நாங்கள் one God. எங்கள் யாவருக்குமே ஒரே We கர்த்தர் all தான் have இருக்கிறார். one Father. எங்கள் யாவருக்கும் ஒரே We all பிதா தான் have one இருக்கிறார். baptism. நாங்க எல்லாரும் ஒரே We are all ஞானஸ்நானம் going to go பெற்றிருக்கோம். to one place. நாங்க எல்லாரும் ஒரே And இடத்துக்கு தான் Jesus போக Christ போகிறோம். is our Lord and Savior. இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய இரட்சகரும் I மீட்பருமாய் usually இருக்கிறார். say by race I was a Hindu, by grace I became a Christian. நான் ஒரு இந்த சமயத்தில் இருந்தாலும் கூட தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு கிறிஸ்தவனாய் And the Lord மாற்றப்பட்டுள்ளேன். has been so good. தேவன் என்னோடு கூட நல்லவராய் கூட என் I've வாழ்க்கையில் been இருந்திருக்கிறார். walking with the Lord for close to 50 years. நான் ஒரு 50 வருடங்களா தேவனோடு கூட ஒரு Yes, அருகாமையில் 45 இருந்தேன். to- ஒரு 45-50 வருடங்களாக And the தேவனோடு Lord has உறவாடினேன். never been unfaithful. He has always been faithful. அவர் உண்மையற்றவராய் இருந்தவையில் உண்மையுள்ளவராய் என் கூட எப்பொழுதும் இருந்த தேவன் அவர். He is going to move among us. எங்கள் மத்தியிலே அவர் அசைவாட போகிறார். And I have like Pastor said, I am a pastor of Grace Family Church in a state called Maine in the northeastern parts of United States. அமெரிக்கா தேசத்திலே மெயின் என்கிற இடத்திலே நான் பாஸ்டராக கிரேஸ் சர்ச் Grace Family Church. கிரேஸ் ஃபேமிலி சர்ச்சிலே நான் போதகராக காணப்படுகிறேன். And I've been a pastor in that church for about 15 years. 15 வருடங்களாக அந்த சபையிலே நான் ஊழியம் செய்து வருகிறேன். Originally from India. நான் இந்தியா தேசத்தை பிறப்பிடமாக கொண்டேன். I was born and brought up in Nilgiri Hills, if any one of you know, up in Nilgiri Mountains. நீல்கிரி மவுண்டன்ஸ் என்கிற இடத்திலே நான் Close to Coimbatore. கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே உள்ள அந்த இடத்திலே நான் வளர்ந்து வந்தேன். And I have joined the Bible school in 1985. That makes me really old. நான் வேதாகம கல்லூரியிலே 1985 வருடத்திலே நான் வேதாகம No, கல்லூரியிலே actually 82 to 85, 3 years. 82லிருந்து 85 Now, I was வருட only காலகட்டத்திலே 15 நான் years old. வேதாகம I was the கல்லூரியில் youngest student படித்து there. வந்தேன். நான் தான் மிகவும் ஒரு சிறியவனாய் அந்த வேதாகம கல்லூரியிலே And that காணப்பட்டேன். Bible school belonged to Church of God. அந்த வேதாகம கல்லூரி சர்ச் ஆஃப் காட் நிறுவனத்துக்கு கீழாக இயங்கி வந்தது. And after, a long story, I'm not going to tell all my testimony. நீடிய கதையா இருந்தாலும் நான் ஒரு சிறிய விளக்கத்தோடு என்னுடைய சாட்சியை சொல்ல But the விருப்பப்படுகிறேன். Lord began to move in my life. அந்த நாட்களிலே தேவன் என்னோடு கூட என் வாழ்க்கையிலே அசைவாட தொடங்கினார். I'm from a very poor background. நான் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தேன். But I know that the Lord has had a ministry among the people around the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை குறித்து ஒரு பெரிதான திட்டம் உலகம் எங்கும் சென்று அவருக்காக ஊழியம் செய்ய என்கிற ஒரு பெரிதான திட்டத்தை என் வாழ்க்கையில் தேவன் I வைத்திருந்தார். couldn't even go to the next town over. நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்தை கூட போக முடியாத அளவு ஒரு ஏழ்மையான But God began to speak through. ஆனால் தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். My son, I have called you. அவர் சொன்னார், மகனே நான் உன்னை I அழைத்திருக்கிறேன். have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I will use you. நான் உன்னை பயன்படுத்த You போகிறேன். will go from one place to another. நீ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு From one city to another போவாய். city. நீ ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு From பட்டணத்துக்கு one போவாய். state to another. ஒரு பட்டணத்தில இருந்து இன்னொரு And one country to another country. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு நீ போய் ஊழியம் செய்வாய். Fast forward, I am here.
ஆனால் இப்பொழுதோ நான் எவ்வளவு காலங்கள் கழித்து இங்கே நான் உங்கள் மத்தியிலே It is ஊழியம் only செய்கிறேன். by the grace of God. இது எல்லாமே தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. Before I go into the Word of God, நான் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக I would like to invite my son, Wesley. என்னுடைய மகனாக வெஸ்லியை முன்னாலே அழைக்கிறேன். He is very shy, a little bit shy, மிக அவர் ஒரு வெட்கமாய் but he has a heart காணப்பட்டாலும் for the Lord. Like I have seen God is moving in his life. அவனுடைய இருதயமோ தேவனுக்கு மிகவும் அருகாமையில் உள்ளதை நான் பார்க்கிறேன். தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளையும் நான் காண்கிறேன். He was with me in India last year. அவன் என்னோடு கூட இந்தியா தேசத்திலே வந்திருந்தார். Many pastors have asked him to speak. நிறைய போதகர்மார் அவரை பேச சொல்லி வார்த்தை But he was கொடுக்கும்படியாக so கேட்டிருந்தார்கள். sincere in saying, God didn't put anything in my heart, Dad. How can I speak? அவன் சொன்னான், உள்ளான இருதயத்திலிருந்து உண்மையாக சொன்ன காரியம் இன்னும் என் தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்திலே வரவில்லை, ஆகையால் நான் எப்படி வார்த்தையை கொடுப்பது என்று At சொல்லி. the same time, when the Lord put a word in his heart, he was so obedient to share that. அதே நேரத்திலே தேவன் அவருடைய இருதயத்திலே வார்த்தையை போட்டார், இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய். So this morning we reached here from Boston. நான் போஸ்டன் பட்டணத்திலே இருந்து இந்த இடத்துக்கு நான் கடந்து வந்தேன். And we were sitting and my son was talking to me. The Lord put a word in his heart. நாங்கள் இருவரும் உரையாடல் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் சொன்னால், தேவன் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொல்லி. So I will have him share that with you. நான் அதை உங்கள் மத்தியிலே என் மகன் மூலமாக அந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக. And he wrote everything in half an hour time. ஒரு அரை மணித்தியார நேரத்துக்குள்ளே அவர் எல்லாவற்றையுமே எழுதினார். And he said, Dad, I have it on my phone. Would people think that I'm not prepared or anything? அந்த நோட்ஸும் அந்த வார்த்தையும் நான் தொலைபேசியிலே எழுதி இருக்கிறேன், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ தெரியவில்லை என்று I சொல்லி. said, God will move, Wesley. நான் சொன்னேன், கர்த்தர் அசைவாடுவா, கர்த்தர் உன் மூலமாய் பேசுவார் என்று Wesley, come சொல்லி. on up and share, please. Praise the Lord. Praise the Lord. Okay, so God put something in my heart that I wanted to speak to you guys. கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்டதை வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். And what it is God's timing. அது என்னவென்று சொன்னால் தேவனுடைய நேரம். Yes, so sometimes, so I'm saying God bless us with time. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நேரத்தை எங்கள் ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்துள்ளார். Jesus sacrificed his own time that he had on this earth to take away our sins. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் கொடுத்து தேசத்தில் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். And just because Jesus died for us, it doesn't mean we get the right to go live an ungodly life because he died for our sins. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்காக மரித்தது மூலமாய் நாங்கள் என்ன வேண்டாலும் செய்யலாம், பாவத்துக்குள்ளாக செல்லலாம் என்று அல்ல, but rather to live a godly, self-disciplined life where you get to see your loved ones flourish and see the fruits of your labor come back 100-fold. அது என்னதுக்கு என்று சொன்னால் ஒரு தெய்வீக வாழ்க்கை தேவனோடு கூட வாழ்வதற்கும் எங்களை சேர்ந்த சக ஜனங்கள் எங்கள் மூலமாய் தேவனை அறியறதுக்காகவும் தான் தேவன் எங்களை ரட்சித்திருக்கிறார். It is easy for anyone to preach about living a godly life. மிக இலகுவாக தெய்வீகமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை எப்படி வாழ்வதென்று யாருமே இலகுவாக அதை பேசலாம். But the truth is, the only one who lived a perfect life was Jesus. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் யார் ஒரு பரிசுத்தமான ஒரு பரிபூரணமான ஒரு நன்மையான வாழ்க்கையை வாழ முடியும்? அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And he took the burden of our sins and he turned our sins that were as deep as scarlet and cleansed them to be as white as wool. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு எங்களுடைய மிகவும் ஒரு ஆழமான ஒரு பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து தேவன் எங்களை மாற்றியுள்ளார். So, and then I have a verse from Ecclesiastes chapter 3 verse 1. பிரசங்கி புத்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் Chapter 3 verse 1. There is time for everything and a season for every activity under heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
This goes on to speak about how there's a time to be born, a time to die, and just a time for everything. பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி காலங்களை குறித்து இந்த புஸ்தகத்திலே நாங்கள் படிக்கலாம். And sometimes we may think to ourselves, God, why are you making me wait so long? Or God, why do I have to go through this? சில வேளைகள் நாங்கள் தேவனிடம் கேட்போம், ஏன் இவ்வளவு காலம் தாமதிக்கிறீர், ஏன் இவ்வளவு காலம் எங்களை தாமதிக்க வைக்கிறீர் என்று சொல்லி கூட நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். But the answer that I learned is simple, but it may be hard to understand at times. சில வேளைகள் அந்த பதில் மிகவும் கடினமான பதிலாக இருந்தாலும் கூட, And that is, there's a season for everything. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். There will be times where you grieve, but that is similar to there being a time that wine must age. நாங்கள் துக்கப்படுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அதே நேரத்தில் நாங்கள் வயதாகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. And this process will feel long at times, but the result exceeds all expectations and is a path to victory in your life. இந்த காலம் பார்த்தீங்கன்னா மிகவும் நீடிய காலமாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தேவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். So the main point I'm trying to get at is you can't win, you can't get a victory if you don't go through a battle. நீங்கள் இந்த காலத்துக்குள்ளே கடந்து செல்லாமல் வெற்றியுள்ள வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாது. And now I have a demonstration, which is my parents. நான் இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையினூடாக நான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. If anyone knows about patience and God's timing, it's my parents. யார் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்ல இந்த நேரம், இந்த தாமதம், தேவன் தாமதிக்கிறதெல்லாம் என்னுடைய பெற்றோரின் வாழ்க்கையினூடாக நான் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. My mom and dad have faithfully gave it all to the Lord. என்னுடைய தாயும் தகப்பனாரும் உண்மையாகவே தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். Jesus was always in my life from a young age because of them. சிறிய வயதிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாகவே நான் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினேன். And I'm not here to talk about my parents' accomplishments because I would be here for a very long time. நான் பெற்றோர்கள் பற்றி பேச தொடங்கினால் நான் நிறைய பேச முடியும். But I will talk about the steadfast focus and love that my parents have shown to the Lord for all these years. இவ்வளவு காலமாக என்னுடைய பெற்றோர்கள் தேவனிடத்தில் ஒரு நீடிய ஒரு நெருங்கிய உறவும் நேசமும் தேவனிடத்தில் வைத்திருப்பதை அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. My parents have praised God when they had nothing. அவர்களுக்கு ஒன்றுமில்லாத வேளைகள் கூட தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். My parents have gave to the offering when they had nothing. ஒன்றுமில்லாத வேளைகளும் கூட தேவனுக்காய் அவர்கள் கொடுத்தார்கள். And in return, God gave us a blessing. அதற்கு பதிலாக தேவன் எங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். My parents are citizens in the US. அவை அமெரிக்கா தேசத்திலே சிட்டிசன்ஸாக இருந்தாலும் கூட, Coming all the way from India, they defied all the odds. எல்லாவற்றையும் விட்டு இந்தியா தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்துக்கு வந்தார்கள். They are parents to 3 kids, me and my 2 brothers. அவர்கள் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். நானும் என்னுடைய 2 சகோதரர்களும். Victor and Calvin, 2 older brothers. 2 அண்ணன்மார்கள், விக்டர் அண்ட் கால்வின். And they have an amazing church in Waterboro, Maine, which is Grace Family Church. வாட்டர்மென் மெயின் என்கிற இடத்திலே அமெரிக்கா தேசத்திலே கிரேஸ் ஃபேமிலி சர்ச் என்கிற சபையை நடத்தி வருகிறார்கள். Where my dad is the pastor and my mom is the worship leader. என்னுடைய தகப்பனார் போதகராகவும் என்னுடைய தாய் வர்ஷிப் லீடராகவும் காணப்படுகிறார்கள். And all these blessings because they never gave up and kept their faith in God. எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தங்கினதற்கான காரணம் அவர்கள் இயேசுவை விட்டு விலகாமலும் உண்மையும் உத்தமமாக அவர்கள் செய்கின்ற ஊழியம்தான். They say it takes the faith of a mustard seed, but my parents have put way more than that in. ஆனால் கடுகளவு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல் என்னுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையிலே நான் அவர்களுடைய விசுவாசத்தை காண்கிறேன். So I have another verse from Ecclesiastes. பிரசங்கி புத்தகத்தில் Chapter 3 verse 10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். He has made everything beautiful in his time. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். That's actually 11. Sorry about that. 3:11. Okay. He has also set eternity in the hearts of men, yet they cannot fathom
what God has done from beginning to the end. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். And I said this can refer to how hard it can be at times for people in their lives when they're sorry about that. Okay. This can refer to how it can be hard at times for people in their lives when rough things happen. கடினமான சூழ்நிலைகளே எவ்வளவு கடினமான வாழ்க்கையில் ஜனங்கள் செல்வார்கள் என்பதை நாங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். Because sometimes we're awaiting the eternal gift of heaven and we question why we go through these struggles in our life. நாங்கள் இந்த நித்திய ஜீவனுக்காக நித்திய வாழ்க்கைக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு உபத்திரத்துக்குள்ளே போக வேண்டும் என்று கூட நாங்கள் கேள்விகள் கேட்கலாம். But the reason you're still waiting for the eternal gift is because God is not done with you. அந்த நித்திய பரிசுக்காக நாங்கள் காத்திருக்கிறது தான் நாங்கள் இந்த கடந்து செல்கிற இந்த காலம், இந்த தாமதம். He has put you on this earth for a reason. அவர் எங்களை இந்த உலகத்திலே ஒரு காரணத்துக்காக எங்களை வைத்திருக்கிறார். And you will be here to fulfill your purpose. தேவனுடைய நோக்கத்தை நீங்க செய்வதற்காகவே தேவன் உங்களை இந்த உலகத்திலே படைத்து உருவாக்கி வைத்துள்ளார். So if anyone is running low on faith, if my parents can do it, just keep your faith and anyone can do it. யாராவது விசுவாசத்திலே தளர்ந்து போவீர்களா என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்களைப் போல விசுவாசத்திலே நிலைத்திருப்போமாக. Amen. ஆமென். ஆமென். Some water? Yes. Thank you. I'm sorry. I didn't see this one, so I give this to you. Thank you. Praise God. Thank you, Wesley. May the Lord continue to use you. கர்த்தர் தொடர்ந்து உங்களை பிரயோஜனப்படுத்துவார். Are you ready for the word of God? நாங்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தைக்கு தயாராக உள்ளோமா? I am so kind of, speak different languages. என்னால பல I do speak different languages. பல பாஷைகளை நான் பேசுகிற ஒருவர். And I am pastoring an English church. நான் ஒரு ஆங்கில சபையிலே நான் ஒரு போதகராக இருந்தாலும் the church is a Caucasian church. I am the Indian pastor. அந்த திருச்சபை ஒரு ஆங்கில திருச்சபையாக இருந்தாலும் நான் ஒருவரே ஆசியா தேசத்தை சேர்ந்த ஒரு போதகர். And they love the Lord and they have accepted us and we are thriving. அவர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். So I do get confused with some languages. So I want to சில பாஷைகளில் நான் குழப்பங்கள் எனக்கு உள்ளது. இருந்தாலும் நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. But I want to share the heart of God with you this morning. ஆனால் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய இருதயத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Amen. Amen. Are you ready? நீங்கள் தயாராக உள்ளீர்களா? And thank you for having us once again. மறுபடியும் Pastor Manasseh picked us up from the airport and his wife gave us Wesley had a good breakfast and the mother is there and so smiley faces, so joyful. Joy of the Lord is our strength. பாஸ்டர் மனாசே என்னை ஏற்றுக்கொண்டு இங்கே போஸ்டன்ல இருந்து இங்கு கொண்டு வந்து அவங்களுடைய மனைவியார் எனக்கு காலை உணவை அளித்து அது மாத்திரமல்ல உங்கள் எல்லாரும் இருக்கிற அந்த சிரித்த முகம், புன்னகை முகத்தை கூட நான் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். And I just see Jesus in the face of Pastor Satyaraj. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நான் போதகர் மூலமாக பாஸ்டர் சத்யராஜ் மூலமாய் நான் காணக்கூடியதாக உள்ளது. What a man of God. Thank you. தேவனுடைய தாசனாய் இருக்கிறதை குறித்து நான் Consider this a சந்தோஷப்படுகிறேன். privilege to meet with you. இது ஒரு பெரிய ஒரு சிலாக்கியமாய் நான் கருதுகிறேன். Amen. ஆமென். I was praying, Lord, what should I speak today? நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன், என்னத்தை நான் பேச வேண்டும் A என்று lot சொல்லி. of things were going on in my mind. என்னுடைய மனதிலே பலவிதமான But the காரியங்கள் Lord just brought ஓடிக்கொண்டிருந்தாலும் one thing, ஆனால் ஒன்றை மாத்திரம் தேவன் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து very கொள்ள. simple thing. அது மிகவும் ஒரு லேசான ஒரு விஷயம். And you are in one of the groups that I'm going to talk about. நீங்கள் தான் அந்த ஒரு கூட்ட ஜனமாய் காணப்படுகிறீர்கள். And I'm going to draw your attention to Luke chapter 15. உங்கள் யாவரையும் லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். வசனம் Very, very familiar passage. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு
நன்றாய் அறிந்த வேத பகுதி. Verse 4, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். What man of you, having 100 sheep, if he loses one of them, does not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it? And when he has found it, he lays it on his shoulders, rejoicing. And when he comes home, he calls together his friends and neighbors, saying to them, "Rejoice with me, for I have found my sheep which was lost." I say to you that likewise there will be more joy in heaven over the sinner who repents than over 99 just person who needs no repentance. Well, there are 3 parables in this chapter. இதிலே 3 உவமைகளை நாங்கள் இந்த புத்தகத்திலே One is a அதிகாரத்திலே lost காணலாம். sheep. ஒன்று வந்து தொலைந்து போன ஆடு, One is a lost coin, அடுத்தது தொலைந்து போன நாணயம், and another one is a lost son. அடுத்தது தொலைந்து போன மகன் புத்திரன். They seem like little similar. இது எல்லாமே ஒரு வகையாக காணப்பட்டாலும் The Lord put in my heart that we have a little bit of a difference in these parables. என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் போட்டதான காரியம் என்னென்று சொன்னால், ஒரு சில விதமான வித்தியாசங்களை இந்த 3 உவமைகளையும் நாங்கள் காணலாம் என்று சொல்லி. That is the message today. அதுதான் தேவனுடைய வார்த்தை. The sheep was lost in the wilderness. இந்த ஆடு வனாந்திரத்திலே காணாமல் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். A sinner is like this lost sheep. பாவி என்பவன் இந்த ஒரு தொலைந்து போன ஆட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். He is lost in his own ways. அவன் தன்னுடைய வழியிலே அவன் தொலைந்து போய்விட்டான். தன் வாழ்க்கையிலே அவன் தொலைந்து போனதை He காணலாம். left the 99 sheep and went away. அவர் என்ன செய்கிறார்? அந்த 99 ஆடுகளை விட்டு அந்த தொலைந்து போன ஆட்டுக்காக தேவன் போகிறதை பார்க்கிறோம். Our God is a good shepherd. எங்களுடைய தேவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். A good shepherd will give his life for his own sheep. அந்த இயேசு நம்ம இன்றைக்கு தேடி வருகிறார். So that Lord Jesus Christ is coming for you and I. The sheep was lost in the wilderness. அந்த ஆடு அந்த வனாந்திரத்திலே தொலைந்து போனது. The coin was lost within the house. அதேபோல் அந்த வெள்ளி காசும் கூட அந்த வீட்டிலே தொலைந்து போகிறது. And the son was lost in the world. அதேபோல அந்த மகன் இந்த உலகத்திலே தொலைந்து போகிறான். 3 kinds of people. இது 3 விதமான ஜனங்கள். If you are a sinner, நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தால், if you are lost in the world, நீங்க இந்த உலகத்திலே நீங்கள் காணாமல் if போய்விட்டால், you have gone far away from God, நீங்கள் தேவனை விட்டு மிகவும் if தூரமாய் anyone is போயிருந்தாலும், here who doesn't know Jesus, இங்க இருக்கிற யாராவது தேவனை இயேசு கிறிஸ்துவை the Lord அறியாதவராய் is இருந்தாலும், asking you, he is the good shepherd. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தான் He அந்த is தொலைந்து coming போன to ஆடு. search, seek and உங்களை search. தேடி அவர் நாடி வருகிறார். The Lord is my shepherd, தேவனே எங்களுடைய and I மேய்ப்பனாய் shall இருக்கிறார். not want. நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து He will- அமர்ந்த தண்ணீர் He will அண்டையிலே lead கொண்டு me போய் through the green pastures and by the still waters, and he will deliver me. அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் By his name, நீதியின் பாதையிலே என்னை He will lead me in the நடத்துகிறார். path of righteousness. இதோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even I walk through the valley நான் of பொல்லாப்புக்கு death, பயப்படேன். I will fear no evil, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். because Lord, you are with me. கோலும் உம்முடைய தடி என்னை Your rod and தேற்றும். staff will comfort me. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி You will ஆயத்தப்படுத்தி prepare a table for என் me in தலையை எண்ணெயால் the midst of அபிஷேகம் my enemies. பண்ணுகிறீர். You will என் anoint me பாத்திரம் with நிரம்பி your oil. My வழிகிறது. cup will இதோ overflow. நன்மையும் கிருபையும் The goodness of ஜீவனுள்ள mercy shall follow நாட்களெல்லாம். the days all of my life. Yes, நன்மையும் Amen. கிருபையும் என்னை The goodness of தொடரும். mercy shall நான் follow all the கர்த்தருடைய days of my வீட்டிலே life.
In the house of the நீடித்த Lord, நாட்களாய் நிலைத்திருப்பேன். I will stay in the house of the Lord Hallelujah. The forever Lord and is my ever. shepherd. தேவனே எங்கள் நல்ல மேய்ப்பனாய் I shall இருக்கிறார். not want. நான் தாழ்ச்சி He அடையேன். maketh me to lie down in green pastures. நான் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து Leadeth me beside still waters. அவர் என் தண்ணீர் அண்டையிலே என்னை And நடத்துவார். he leadeth me in the paths of righteousness for his நீதியின் name's பாதையிலே sake. என்னை நடத்துவார் அவருடைய நாம Yea, மகிமைக்காக. though I walk through the valley of shadow of நான் மரண death, இருளின் I will fear பள்ளத்தாக்கிலே no evil, நடந்தாலும் for the Lord God is with me, and his நான் rod and பொல்லாப்புக்கு and அஞ்சிடேன். his தேவரீர் staff என்னோடு shall கூட comfort இருப்பதினால் me. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். He prepares a table before your enemies. என்னுடைய சத்துருக்கள் He முன்பதாக anoints பந்தியை your ஆயத்தப்படுத்தி head with oil, என்னுடைய தலையை and எண்ணெயினால் your cup அபிஷேகம் will பண்ணுவார். run over. என்னுடைய Surely goodness and mercy பாத்திரம் shall நிரம்பி follow வழியும். you நன்மை கிருபையும் என் all the வாழ்நாள் days பூராக of your தொடரும். life, எல்லா நாளும் நீடிய and you will நாட்களாய் dwell in தொடரும். the house of the Lord. நான் தேவனுடைய வீட்டிலே Forever. சந்தோஷித்திருப்பேன். எப்பொழுது Do you நீடித்திருப்பேன். know why? ஏனென்று தெரியுமா? Because the Lord is your shepherd. ஏனென்றால் We were கர்த்தராகிய like lost தேவனே sheep. உங்களுடைய மேய்ப்பனாக இருக்க நாங்கள் ஒரு தொலைந்த ஆட்டாய் He காணப்பட்டாலும் thinks about the lost sheep. தேவன் எப்பொழுதுமே இந்த தொலைந்து போன ஆட்டையே அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். He thinks about a sheep that can be lost. 3 விதமான காரியம் இந்த தொலைந்த ஆட்டுக்குட்டி Actually, sheep பற்றி can நாங்கள் be பார்க்கலாம். easily lost. அது மிகவும் இலகுவாக தொலைந்து போய்விடும். And secondly, இரண்டாவதாக sheep cannot find its own way back to the fold. அது தொலைந்து போனால் அது மறுபடியும் தன்னுடைய பாதையை நோக்கி வர முடியாத ஒரு And thirdly, ஒரு the விலங்கு. lost sheep does not have any guarantee. It can தொலைந்து போன ஒரு devoured by ஆட்டுக்கு any ஒரு animal. நிச்சயம் இல்லை அதுக்கு. Yes, this is நிச்சயத்துவம் how a sinner is. இப்படித்தான் அந்த பாவியான We can மனிதன் be so காணப்படுகிறான். lost in this world. நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு காணாமல் போன ஆட்டை போல Please, my காணப்படுகிறோம். brother, தயவு செய்து என்னுடைய my சகோதரரே, sister, என்னுடைய சகோதரிகளே, the world has nothing to offer you. இந்த உலகம் உங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. It will deceive you. உங்களை அது வஞ்சிக்கிற உலகமாய் Only காணப்படுகிறது. deception. எல்லாமே ஒரு வஞ்சனைக்குள்ளே உங்களை கடந்து Jesus செல்லுகிறதாய் is a காணப்படும். true ஆனா living இயேசு Savior. கிறிஸ்துவே அவரை உண்மையான இரட்சகராய் He will காணப்படுகிறார். never leave you. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட He will never மாட்டார். forsake you. அவர் உங்களை கைவிட மாட்டார், மறந்து விட He போக said, மாட்டார். I will not leave you. அவர் சொல்கிறார், நான் உன்னை எப்பொழுதுமே I கைவிட will be மாட்டேன் என்று with you. சொல்லி நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன். I'll be with you forever. உன்னோடு கூட I எப்பொழுதுமே will never இருப்பேன். leave you as orphans. நான் உங்களை அனாதையை போல் விட்டுவிட மாட்டேன் என்று Hallelujah. சொல்லுகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Lord Jesus Christ is with you. எனக்கு ஒத்தாசை வரும். The help that will come from the Lord. I will lift up my eyes to the hills that my help. I will lift up my eyes to the maker of the heaven and the earth. உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு வந்துக்கும். The help will come from the maker of the heaven and the earth. என் காலை தள்ளாட விட்டார். He will not let my feet stumble. The God who will protect me will never sleep or slumber. The God of Israel will never sleep or slumber. He is a shadow under you. In the morning as a light. It will not harm you. God will protect you from all evil. எல்லா தீங்கு And நின்றும் the கர்த்தர் Lord உங்களை will பாதுகாப்பார். bless your going forth and coming in from கர்த்தர் this day போகுதலும் forth வருதலும் உங்களை கர்த்தர் காப்பாற்றி பாதுகாப்பார் forever. எப்பொழுதுமே. Therefore, ஆகவே be around the Lord who is the shepherd. எப்பவுமே தேவனோடு கூட இருங்க, சுற்றிலும் அவரோடு கூட Jesus இருங்க. is searching for one sheep. இயேசு கிறிஸ்து ஒரு தொலைந்து போன ஒரு ஆட்டை அவர் We தேடுகிறார். live in the world that people will leave one for 99 people. நாங்கள் வாழ்கிற இந்த தேசம் இந்த ஒன்றுக்காக எல்லாவற்றையும் விட்டு போகிறவர்களாய் காணப்படுவார்கள். But Jesus come looking for one. ஆனா தேவனோ அந்த ஒரு தொலைந்து போன அந்த ஒன்று ஆட்டுக்காகவே அவர் வருவார். A great man of God said, மிகப்பெரிய ஒரு தேவதாசன் இப்படியா if you சொல்லுகிறார், look for the people who nobody wants, and God will give you the people that everybody wants. யார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இந்த யாருக்குமே வேண்டான்னு சொன்ன ஆட்களை நீங்க தேடி போவீர்கள் என்று சொன்னா எல்லாருக்குமே வேணும்னு நினைக்கிற ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். God will, if you go after the people who are lost, God will give you the people that you needed. Yes, don't go Hallelujah. after the rich. So Don't ஆகவே go after the world, செல்வந்தனை தேடி போகாதீங்க. name or fame. பேருக்காவோ புகழுக்காவோ தேடி போகாதீங்க, அப்படியான நபர்களை தேடி போகாதீர்கள். And look for the lost. ஆனால் தொலைந்து போனவர்களுக்காய் நீங்கள் போவீர்களானால், I'm not going to spend a lot of time on this here now. நான் என்னுடைய நேரத்தை இதில் அதிகமாக If செலவழிக்க there is போறதில்லை. anyone who need to know Jesus, இங்க இருக்கிற யாருக்காவது தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், today is the day. இதுதான் அந்த நல்ல நாள். Hallelujah. ஹல்லேலூயா. I used to sing a lot of Tamil songs. நான் நிறைய தமிழ் பாடல்களை பாடுவேன். I brought a Tamil song book. நான் தமிழ் பாட புத்தகத்தை கூட இன்று கொண்டு Old வந்துள்ளேன். songs I love singing. எல்லா பாடல்களுமே நான் மிகவும் நேசித்து பாடுகிற Brother, just பாடல்கள். give me a D or something with the guitars. Do you have?
பாதை தெரியாத அந்த ஆட்டை போல தெரியுமா அந்த பாட்டு? Just give me a key deep, brother, please. Hallelujah. I'll sing one or two stanzas. டீல போடுங்க. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டிரே, காரிருள் ஆழி போல் துன்பம் அலையலையாய் புரண்டு வந்தாலும், காரிருள் ஆழி போல் துன்பம் அலையலையாய் புரண்டு வந்தாலும், கர்த்தாவே உம் அண்டை வந்தேன், என் பாவங்கள் தீர நான் அழுதேன், கர்த்தாவே உம் அண்டை வந்தேன், பாவங்கள் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, உட்காயம் என் காயம் பார்த்திடு என்று, உன் காயம் மாறிடும் என்று, என் காயம் பார்த்திடு என்று, உன் காயம் மாறிடும் என்று, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேனே என்று, நம்பிக்கையோடு நீ வந்தா துணையாக இருப்பேனே என்று, பாதை தெரியாத ஆட்டை போல் அலைந்தேன் உலகிலே. The Lord is coming for you. கர்த்தர் உங்களுக்காக தேடி வருகிறார். Come back to Him. அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். The good shepherd gives his life for his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He is not mad at you. அவர் உங்கள் மேல் ஒரு கோபமாய் இல்லை. Thank you, Jesus. As a teenager, you can keep playing, brother. If you could, please. I was suffering from an incurable disease. ஒரு வாலிப பிள்ளை தீர்க்க முடியாத ஒரு நோயினால் மிகவும் ஒரு மோசமான நிலையில் காணப்பட்ட ஒரு பிள்ளை. And that was me. அது நான் தான் அது. Jesus healed me. இயேசு என்னை சொஸ்தமாக்கினார். I was admitted in the hospital in Ooty. நான் ஊட்டி ஹாஸ்பிட்டலே
அட்மிட் ஆகப்பட்டேன். The doctor, a Badagar doctor, said that this young man will not survive. அங்கே ஒரு வைத்தியர் சொன்னார், இந்த சின்ன பையன் பிழைக்கவே மாட்டான் என்று சொல்லி, பிழைக்க மாட்டான் என்று சொன்னேன். I couldn't eat anything. என்னால் எதுவுமே உட்கொள்ள முடியவில்லை. I was skin and bone. நான் மிகவும் ஒல்லியாகவும் ஒரு எலும்பும் தோலுமாய் காணப்பட்டேன். My mom would come to see me in my room and cry. என்னுடைய தாயார் அந்த வார்ட்ல வந்து எனக்காக அழுது ஜெபிக்கிறதை நான் பார்ப்பேன். எனக்காக அழுது. And I said, Lord, I believe that you are my healer. நான் சொன்னேன், தேவரீர் நீர் என்னை குணமாக்கும் வைத்தியர் என்று சொல்லி. I hear a lot of stories in the Bible about your healing. நான் உங்களை குறித்து நீங்கள் எப்படி மற்றவர்களை குணமாக்குகிறீர் என்று சொல்லி நிறைய கதைகளை வேதாகம புத்தகத்திலே நான் பார்க்கிறேன். Heal me, Lord, today. ஆனால் தேவரீர் இன்று என்னை குணமாக்கும் என்று சொல்லி Or ஜெபித்தேன். take my life. நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிப்பேன் என்று சொன்னேன். That night Jesus came to my room. அந்த இரவு இயேசு கிறிஸ்து என்னுடைய அறைக்குள் வந்தார். I cannot talk about this and become so emotional. இதை பேசுகிற வேளையில் நான் எமோஷனல் ஆகாமல் உங்கள் மத்தியில் இதை சொல்ல முடியாது. A heavy burden was lifted off. ஒரு மிகவும் ஒரு பாரமான ஒரு துக்கம் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டது. Jesus healed me. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்கினார். I told the doctor, நான் வைத்தியரிடத்தில் சொன்னேன், Doctor, take an X-ray of my chest and see if I am healed. இப்பொழுது என்னுடைய நெஞ்சை எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் என்று சொல்லி அந்த வைத்தியரிடத்தில் நான் சொன்னேன். He said, அவர் சொன்னார், there's no way. இது நம்ப முடியாமல் இருக்கிறது. At least you have to take 3 months of treatment before you could come for a first 3 check. மாதங்கள் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மாத்திரமே இப்படி ஒரு முழுமையான எக்ஸ்ரே காண. But doctor, please take an X-ray, I said. ஆனா நான் சொன்னேன், வைத்தியரே நீங்கள் கட்டாயமாக என்னுடைய நெஞ்சு பகுதியை எக்ஸ்ரே எடுக்க சொல்லி. And he did. அப்படியே செய்தார். The next day the result, in those days they used to have this transparent board where they stick up those X-rays and read them. இந்த வைத்தியர்மார் எல்லாம் இந்த எக்ஸ்ரே படங்களை எல்லாம் அந்த போர்ட்ல போட்டு காண்பிப்பார்கள் அந்த நாட்களில். And that doctor was so surprised. அந்த வைத்தியர் மிகவும் ஆச்சரியப்பட்டதான Young man, you are வாலிபனே, healed. நீ குணமாக்கப்பட்டாய். One of the gods or goddesses have come and healed you, he said. He was a Hindu doctor. ஒருவர் உன்னை வந்து குணமாக்கிட்டார் என்று சொன்னார். I said, no gods and goddesses, my Jesus Christ has healed me. கடவுளே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே என்னை குணமாக்கினார் என்று சொன்னேன். From that day onward, அந்த நாள் தொடங்கி I am so full of God's healing and health. அந்த நாள் தொடங்கி தேவனுடைய குணமாக்குதலையும் அவர் செய்கிற ஒத்தாசையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். Mind you, few years later I had to go through the American consulate to get my whole body checked up before I got my visa. நான் அமெரிக்கா தேசத்திலே இந்த சிட்டிசன்ஷிப் எடுப்பதற்கு முன்பாக என்னுடைய முழு சரீரத்தையுமே அந்த எக்ஸ்ரே செய்ய போயிருந்தேன். They have their own panel doctors to check you out. அங்கே அந்த ஒரு panel of வைத்தியர்கள் இருந்து இதை வந்து சோதிப்பார்கள், சோதனை செய்வார்கள் என்னுடைய I don't have to answer anything. எனக்கு எந்த விதமான பதிலோ இல்லை. ஆனாலும் they check everything as a perfect health and let me come to the United States. என்னுடைய சரீரம் முழுவதாக God is our healer. செய்து ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவன். God is a healer. God is our healer. Jehovah Rapha, the Lord is our healer. Jehovah Rapha, அவரே குணமாக்குகிற தேவன். Jehovah Jireh, the Lord is our provider. Jehovah Jireh, Jehovah Shalom, the Lord is our peace. Jehovah Shalom, சமாதான கர்த்தராய் இருக்கிறார். Jehovah Sitkenu, he is our righteousness. Jehovah Sitkenu உங்களுடைய நீதியின் தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is your God. அவரே உங்களுடைய தேவன். Thank you, Jesus. I don't know if I could sing it in D. Maybe A, brother? G, please. Anadi snegata என்னை தேடி வந்தீரே உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. Of course, this is a scripture. ஆண்டவர் காருண்யத்தினால நம்ம இழுத்து கொண்டிருக்கிறார். God is the one who pulls us towards his favor.
He's not mad at you. அவர் உங்கள் மேல் கோபமாக He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Jacob, யாக்கோபு, my people, என்னுடைய I ஜனம், have chosen you. நான் உன்னை தெரிந்து I கொண்டேன். have called you by your name. உன்னை பெயர் சொல்லி You belong to அழைத்தேன். me. நீ எனக்குரியவன். I have redeemed you, says உன்னை the மீட்டுக் Lord. கொண்டேன் என்று தேவன் When சொல்லுகிறார். you walk through the waters, நீ தண்ணீரை கடக்கும் I will be பொழுது with you. நான் உன்னோடு கூட When you இருப்பேன். walk through the rivers, நீ ஆறுகளை the கடக்கும் rivers பொழுது will not overflow உன்னை அது you. மேற்கொள்ளாது When you என்று walk சொல்கிறார். through the fire, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது you will not be burned. நீ சிட்சித்து போக The மாட்டாய். fire will not be kindled against you. நீ தண்ணீரை கடக்கும்போது When you நான் walk through the உன்னோடு கூட waters, இருக்கிறேன். I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது When you pass through the rivers, அவைகள் உன்மேல புரளுவதில்லை. will not prevail you. அக்கினியில் நடக்கும்போது When you walk through the fire, வேகாதிருப்பாய். you will not be அக்கினி consumed. ஜுவாலை உன் பேரிலே பற்றாது என்று உன்னை அழைத்த தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right hand. Hallelujah. I will strengthen you. நான் உன்னை I பலப்படுத்துவேன். will hold you with my righteous right hand. என்னுடைய His நீதியின் hand வலது is கரத்தினாலே strong. அவருடைய அநாதி கரம் தேவனின் அடைக்கலம். பலத்தகரமாய் இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். His everlasting hands will be இந்த தேவன் this God. என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். Is our God. மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். He will lead us. Oh, all these scriptures are coming to me. எல்லா வேத வசனங்களும் எனக்குள்ளே வருகிறது. The word is our strength. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய பலனாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Are you ready for the next one? நீங்கள் அடுத்த பகுதிக்கு தயாரா உள்ளீர்களா? A coin was lost. இந்த வெள்ளி காசு தொலைந்து போனதை பார்க்கிறோம். In the காணாமல் house. போய்விட்டது. அது அந்த வீட்டிலே காணாமல் You போனதை can be in பார்க்கிறோம். church நீங்கள் சபையிலே இருந்தாலும் கூட and you can be lost. அதே நேரத்தில் நீங்கள் காணாமல் போயிருக்கலாம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, think about the calling that God has placed in your heart. உங்களுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த அந்த அழைப்பை கொஞ்சம் When யோசித்து you got பாருங்கள். saved, தேவன் உங்களை ரட்சித்த போது how much you loved the Lord, நீங்க எவ்வளவாய் தேவனை how நேசித்தீர்கள், much of time you spent, எவ்வளவு நேரத்தை தேவனுக்காய் ஒதுக்கினீர்கள், how many days have you fasted, நீங்க எவ்வளவு காலம் you உபவாசித்தீர்கள், went after God. நீங்கள் தேவனுக்கு பின்பாக Where is சென்றீர்களே, that prayer? அந்த ஜெபம் எங்கே? The Lord is asking you. கர்த்தராகிய தேவன் அதை உங்களிடத்தில் You கேட்கிறார். have 9 talents, உங்களுக்கு 5 விதமான வரங்கள், 9 gifts, 9 வரங்களை 9 கர்த்தர் கொடுக்கிறார். coins, 9 வெள்ளிக்காசுகளை உங்களிடத்தில் but கொடுக்கிறார். one is lost. ஆனால் அந்த ஒரு வெள்ளிக்காசு Would you light up தொலைந்து the விட்டது. candle? நீங்கள் அந்த விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி வீட்டை பெருக்கி அந்த வெள்ளிக்காசு கிடைக்கிற வரைக்கும் until you find the lost coin. Yeah. you can English. repeat in Tamil. Okay. அதை தேடிக்கொண்டே இருக்கும். So continue to search for it. அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த உடனே As soon as she found the எல்லாத்தையும் coin, கூப்பிட்டு she has called everyone. காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சேன். I have found that lost coin. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் சொல்ல மாட்டாளா? Will she not say that? Come and அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dear children come of back to God. Jesus. மறுபடியும் Come தேவனிடத்தில் back to திரும்பி your prayer வாருங்கள். life. மறுபடியும் ஜெப Come back வாழ்க்கைக்கு to your திரும்பி வாருங்கள். fasting. உபவாசத்துக்கு திரும்பி வாருங்கள். Come back to where is your zeal for God? As தேவனுக்காய் not இருந்த God has வைராக்கியம் called எங்கே? you. தேவன் உங்களை அழைத்தாரே, You are a chosen generation. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட You're ஜாதி royal அல்லவா, priesthood, நீங்கள் a ராஜரிக holy கூட்டம் அல்லவா, nation, நீங்க பரிசுத்த ஜாதி a அல்லவா, peculiar people. நீங்கள் தேவனால் The Lord has தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் called you அல்லவா. out of darkness into His marvelous light for the mercies of Him who has called you out of darkness into His marvelous light. அந்தகாரத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவன் அல்லவா அவர். Yes. I want to spend time in prayer. எத்தனை பேர் தேவன் ஜெபத்திலே உங்களுடைய நேரத்தை ஒதுக்குறீர்கள்? I started out ministry with big evangelists in India. நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இந்தியா தேசத்திலே நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். I used to work with Ezekiel Francis, if some of you know. I used to எசேக்கியேல் travel பிரான்சிஸ் with him. அவர்களோடு என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். Traveled to many places. நான் பல தேசங்களுக்கு இடங்களுக்கு சென்றேன். But after a while, the zeal for God
began to decrease. தேவனுக்காய் இருந்த அந்த வைராக்கியம் என்னிடத்திலிருந்து குறைவுபட ஆரம்பித்தது. I realized அப்பொழுது நான் அறிந்து கொண்ட I'm காரியம், giving more importance to my education. நான் என்னுடைய கல்விக்கு என்னுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அறிந்தேன். I'm not only a pastor of a church. நான் ஒரு திருச்சபைக்கு போதகரா மாத்திரமல்ல, I'm a state and federal licensed clinician, a counselor. நீ- The battery? Pastor, I will close in time. இந்த ஜெப வேளை நான் உம்மை தேடி வருகிறேன் ஆண்டவரே. டிஏ கொடுங்க பிரதர். நம்பிக்கை இல்லாமல் அலைந்திடும் மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, சோராமல் ஜெபிக்கிறேன் நாதா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராமல் ஜெபித்திட ஜெபா வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராமல் ஜெபித்திட ஜெபா வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். ஜெப வேளை உம்மை. இந்த பாட்டு இருந்தா போடுறீங்களா? தேவா, பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான். உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கிறேன் நான். One more time. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்கள்
கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். இயேசுவே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் தபரபஷ் Bridge. The Lord is pouring the spirit of prayer on you, church. ஜெபத்தின் ஆவியை உங்கள் மத்தியில் தேவன் பொழிகிறார். The Lord has given you a man of prayer. தேவன் ஜெபிக்கிற அந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். The Lord will pour the spirit தேவ ஆவியானவர் உங்கள் மேல் பொழிகிறார். of Ezekiel. எசேக்கியா சொன்னது போல Stand in the gap. திறப்பில் நின்று ஜெபியுங்கள். London needs Jesus. இந்த லண்டன் நகரம் இயேசுவை Scotland needs Jesus. ஸ்காட்லாந்து தேசத்துக்கு இயேசு தேவை. Ireland needs Jesus. அயர்லாந்து நாட்டுக்கு Wales இயேசு needs தேவை. Jesus. வேல்ஸ் நாட்டுக்கு இயேசு தேவை. America needs Jesus. அமெரிக்காவுக்கு தேவன் தேவை. India needs Jesus. இந்தியாவுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. West Asia, the Middle East need Jesus. மத்திய பிரதேசத்துக்கு இயேசு தேவை. All of Europe need Jesus. இந்த ஐரோப்பியா தேசத்துக்கே இயேசு தேவை. Africa need Jesus. ஆப்பிரிக்கா தேசத்துக்கு Asia இயேசு need தேவை. Jesus. ஆசியா தேசத்துக்கு தேவன் தேவை. Jesus is the only answer. இயேசுவே He ஒரே is the பதில். only answer. அவரே ஒரே பதிலாக You know my brother. You know my சகோதர sister. சகோதரிகளே, But yet you இயேசுதான் have அந்த பதில். But yet you have lost your coin. நீங்கள் உங்களுடைய வெள்ளிக்காசை தொலைத்திருந்தாலும் கூட Would you come back to? திரும்பி வாருங்கள் இயேசுவின் அண்டையில். Let the Lord speak to you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவாராக. I did not go to an English medium school. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கல. பாடசாலையில் நான் படிக்கவில்லை. I wanted to. My parents were too poor to send me to an English medium school. என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் ஒரு ஏழ்மையாய் காணப்பட்டதினால், ஏழ்மை குடும்பத்தில் காணப்பட்டதினால் என்னால் இந்த இங்கிலீஷ் மீடியம் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. I used to go to a factory school. A factory. My dad worked in a சாதாரண factory. ஒரு ஃபேக்டரி பாடசாலைக்கு தான் போகக்கூடியதா இருந்தது. I asked the Lord, நான் கர்த்தரிடத்தில் கேட்டது, I need your anointing. உங்களுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. I need your unction. உங்களுடைய பதில் எனக்கு தேவை. I need to learn this language. எனக்கு இந்த பாஷையை கற்றுக்கொள்ள மிகவும் வாஞ்சையா இருக்கிறேன், இந்த ஆங்கில பாஷை என்று I சொல்ல. want to speak in English. நான் ஆங்கில பாஷையில் பேச வேண்டும் என்று வாஞ்சித்தேன். All my friends go to the English medium school. என்னுடைய எல்லா நண்பர்களும் ஆங்கில மீடியத்துக்கு படிக்கிற பாடசாலைக்கு They சென்று all had a nice uniform and a tie. அவர் எல்லாருக்கும் நல்ல ஒரு யூனிஃபார்ம் இருந்தது and tie. I'll go to school with a torn shirt and a buttonless நான் shirt. மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு பாடசாலைக்கு சென்றேன். கிழிஞ்ச ஷர்ட் தரித்து கொண்டு என்னுடைய பாடசாலைக்கு செல்வேன். Long story short, பெரிய கதை சிறிதாய் நான் சொல்லுகிறேன். one day I began to pray. நான் ஒரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, fill me with your Holy Spirit. நான் தேவனிடத்தில் கேட்ட காரியம், என்னை ஆவியானவரின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும்படியாய் நான் கேட்டேன். The Lord began to pour His Spirit on me. தேவன் ஆவியானவரை என் மேல் ஊற்றினதை நான் உணர்ந்தேன். I began to speak in tongues. நான் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். Subsequently, I started speaking in English. அதற்கு பின்பாக நான் ஆங்கில பாஷையில் பேச ஆரம்பித்தேன். It is the Lord's gift. இது கர்த்தர் கொடுத்த God has poured மிகப்பெரிய His anointing over me. அவர் என் மேல் பொழிந்த அந்த அற்புதமான அபிஷேகம் அது. I went and bought a new English Bible. நான் சென்று ஒரு ஆங்கில வேதாகம புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கினேன். I started reading English and Tamil Bible. நான் ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்த அந்த bilingual Blessed is the man who walketh not in the படிக்க ஆரம்பித்தேன். ways of ungodliness, sitteth in the ways of sinners, nor standeth in the ways of scornful. Psalm 1.
சங்கீதம் 1 சொன்னப்பட்டது போல துன்மார்க்கனுடைய வழியிலே துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பாவியின் வழி பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் withering leaves, he will be like that. எஸ், துன்மார்க்கரோ அப்படி இராமல் That's how the ungodly காற்று ones will be like பறக்கடிக்கும் that. பாதரை போல இருப்பார்கள். They will be like a shaft that will goes away when the wind comes. நீதிமான் துன்மார்க்க நீதிமான் சபையில The wicked பாவிகள் தேவனுடைய வழியில் நிற்பது இல்லை. cannot stand in the ways of the righteous. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசி வசனம் என்ன? What is that? What's the last verse? I will dwell in the house of the Lord forever. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். You read the word, please. நீங்களும் அந்த வார்த்தையை வாசியுங்கள். Word is the power, church. வார்த்தை தான் அந்த வல்லமையாய் காணப்படுகிறது. Please read the word of God. சபையே தேவனுடைய வார்த்தையை In the beginning was the word, and the word was with God, and the word was God, and that word became அந்த flesh. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. That word became flesh and அந்த dwelt வார்த்தை among us. மாம்சமாய் வெளிப்பட்டது. It's not by might nor by power, but by His Spirit, saith the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ என்னுடைய ஆவியினாலே ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலை பார்த்து. So I feel this connection is divine. இந்த தொடர்பு ஒரு தெய்வீக தொடர்பு என்று நான் நம்புகிறேன். I do believe that. நான் நம்புகிறேன். And I'm not here for anything, நான் எதுக்காகவும் இங்கே வரவில்லை, just to share the heart of Jesus with you. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய வார்த்தையும் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். One more thing, I will close. இன்னொரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். The prodigal son, இந்த காணாமற் போன இந்த குமாரன், he represents a backslidden man. இந்த காணாமற் போன மகன் என்னத்தை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் பின்வாங்கி போன ஒரு மனிதனை காண்பிக்கிறது. Why do I say he was a பின்வாங்கி போன மனுஷன்? Why do we say he's a backslidden man? Because he thought about what was in his father's house. ஏனென்றால் அவன் என்னத்தை சிந்தித்தான் என்று சொன்னால் தன்னுடைய என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே இருந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்று அவங்களுக்கெல்லாம் வயதார சாப்பிட இருக்கு. he's able to have நானும் பன்றிக்கு போட்ட சாப்பாடு father's house. தவிட சாப்பிட முடியாம இருக்கு. just eating the food of the நான் ஒன்று செய்வேன். I will get up. I will do one thing. நான் எழுந்திருந்து When he came to himself, he said, I will go to my father. அவன் எழுந்திருந்து சொன்னான், நான் இப்பொழுது என்னுடைய And said, Father, தகப்பன் வீட்டுக்கு I செல்ல have போகிறேன். sinned against you and the heavens. தகப்பனே, நான் உமக்கு பரத்துக்கு விரோதமாகவும் இந்த விரோதமாகவும் நான் பாவம் உமக்கு செய்தேன். விரோதமாகவும் பாவம் செய்தேன். I will sin against you. உம்முடைய குமாரன் என்று சொல்ல கூட எனக்கு அருகதே. I'm not worthy even to say that I'm your son. ஒரு வேலைக்காரனை போல ஏற்றுக்கொள்ளும். Just accept me like a servant. However, the father was still waiting. ஆனா அந்த தகப்பனோ அவனுக்காக காத்துக்கொண்டு இருந்தார். He was fastened. He has fastened his eyes on the road. அவன் அந்த தந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய கண்கள் அந்த தொலைந்த தூரத்துல வரும்போதே, while he was far off, தூரத்துல இருக்கும்போதே, while the son was far off, he said, that's my son. இது என்னுடைய மகன் என்று சொல்லி He was so focused. அவர் மிகவும் அதிலே There are கவனமாய் many இருந்தார். people who may be walking on the road, பக்கத்திலே அந்த வீதியிலே but he பல was பேர் so போயிருந்தார்கள். looking for his son. ஆனா அவரோ மிகவும் When he looked like his அவருடைய son. மகனுக்காக அந்த மகனை கண்ட உடனே He walked like his son. அந்த மகன் போல நடந்து வர்ற It must be my son. அந்த மகனை கண்ட பொழுது He ran towards his son, அவனை நோக்கி ஓடி போய் hugged him, அவனை அரவணைத்து kissed him, அவர் முத்தம் கொடுத்து put him a ring on his finger, அவருடைய விரல்களிலே put a new garment on him, ஒரு புதிய அங்கியை gave தரித்து him some new shoes, புதிய காலணிகளை கொடுத்து brought him home. அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தார். His brother was not happy. அவனுடைய சகோதரனோ சந்தோஷப்படவில்லை. Dad, தகப்பனே, father, தகப்பனே, how could you do this? நீங்கள் எப்படி இப்படி I am செய்யலாம்? the good son. நான் அந்த நல்ல குமாரன் அல்லவா? I have done everything for நான் you. உங்களுக்கு எல்லாம் செய்தேனே. You have not even made a lamb for me. எனக்காக ஒரு ஆடை கூட நீங்க வெட்டி
புஷிக்கவில்லையே. Here this man, ஆனா இங்கேயோ அந்த கெட்ட குமாரன், your son came, உங்களுடைய கெட்ட குமாரன் destroyed வந்தான். everything. எல்லாவற்றையும் அழித்து, But you do this for him? எப்படி இந்த கெட்ட குமாரனுக்கு இப்படி செய்வீர்கள் என்று The சொல்லி father said, அந்த தகப்பன் my சொன்னார், son, you are always with me. நீ எப்பொழுதும் என்னோடு கூட But this my இருக்கிறாயே. son ஆனா இந்த தொலைந்து போன இந்த has கெட்ட குமாரன் died. He அவன் was அங்கே dead. அழிந்து அவன் மரித்து போயிருந்தான். But he became alive. ஆனால் இப்பொழுதோ அவன் ஜீவனோடு Would you not வந்திருக்கிறான். rejoice? நீ சந்தோஷப்பட மாட்டாயா? Would you not நீ rejoice? சந்தோஷப்பட மாட்டாயா? Dear brothers, dear என்னுடைய sisters, சகோதரர் சகோதரிகளே, Jesus is looking for you. இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி Father is உங்களுக்காய் looking for காத்துக் you. கொண்டிருக்கிறார். உங்களுடைய தகப்பன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். He is a good shepherd. He will never leave you. அவர் உங்களை விட்டுவிட We are மாட்டார். going to pray. நாங்க ஜெபிக்க போகிறோம். While we are praying, நாங்க ஜெபிக்கின்ற வேளையில் the Lord is going to impart something supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு விசேஷத்த வல்லமை உங்கள் மேல் பொழிய போகிறார். Urabakaria rabashurabakra. வல்லமை தேவை தேவா. We need power, Lord. வல்லமை தாரும் தேவா. Give me that power, Jesus. இன்றே தேவை தேவா. We need it today, Father. அது இப்போ தாரும் தேவா. We need it now, Father God. அந்த பாட்டு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை போடுறீங்களா ப்ளீஸ்? ஒரு மகன் காணாமல் போய்விட்டான். One man went lost. தகப்பனும் தாய் அவனுக்காக காத்து The கொண்டிருந்தார். father and mother earnestly waited for him. அதே போல In the same manner, the Lord is waiting for you. the கர்த்தர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். வல்லமை தேவை தேவா. We need your power. The Bible says, வேதாகமத்திலே வாசிக்கிறோம், "Ye shall receive power when the Holy Spirit come upon you." Acts தேவ 1:8. ஆவியானவர் வரும்போது வல்லமை நீங்கள் பலனடைந்து பலனடைந்து எருசலேமிலும் in Jerusalem, யூதேயாவிலும் in Judea, சமேரியாவிலும் in Samaria, பூமியின் கடைசி பரியந்தம் unto the end of the age, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். you will be witness for me. You shall receive power when the Holy Spirit come upon you, ஆவியானவர் and you shall be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. In Judea, யூதாவில், in Jerusalem, in Judea and Samaria, and to the uttermost part of the world. Shall we all stand up, please? நாங்கள் யாவரும் வல்லமை தேவை தேவா. You know? we need your power, Jesus. வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை தேவா. அதை இப்போ தாரும் தேவா. இப்போ தேவை தேவா. அதை இப்போ தாரும். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. Amen. Hallelujah. Yes. தேவா, அதையே போதார். அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சூப்பர் வாலிபர் யாவர் தரிசனம் சொல்வார். Let it happen, Lord. சூப்பர் வாலிபர் யாவர் தரிசனம் சொல்வார். பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னால் எல்லாரும் ஆவியில நிரம்பு. கரங்களை தட்டி ஓ நம்ம சம்பரம் எல்லாம் இந்த லண்டன் கேட்கும்படியாக பெந்தெகோஸ்தே நாளே போல பெரிதான முழக்கத்தோடு, ஓ பெந்தெகோஸ்தே நாளே போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாய்
வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும் அக்கினி நாவுகள் பெந்தெகோஸ்தே நாளில் வந்தன முத்திரையாக ஆவியை தாரும் மீட்கப்படும் நாளே என்று முத்திரையாக ஆவி தாரும் பிதாவே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீதிடும் ஓ பிதாவே என்று புத்திர சுவிகாரம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஓ நன்றி ராஜா நிரப்பு 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 ஓ வல்லமை 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 இறங்கட்டும் ஓ ரபா சங்கரபா ஹalleluya ரபா சங்கர் ஹalleluya தேடும் வல்லம் வல்லமை தேவை தேவா வல்லமை தேவை தேவா அதை இறங்கும் ஆண்டவரே கடைசியாக ஒருமுறை கூட பொழிந்திடும் ஆண்டவரே ஆவியானவரே ஒவ்வொரு மேலும் அக்கினி நாவுகள் அமர்வதாக லண்டன் பட்டணம் தீப்பிடிக்கட்டும் ஆண்டவரே இப்படி பரிசுத்தாவினுடைய வல்லமை ஓ இறங்கட்டும் 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 பெத்தனி சபை மேல இறங்கட்டும் பெத்தனி சபை மேல இறங்கட்டும் ஒவ்வொரு மக்கள் மேல இறங்கட்டும் ஒவ்வொரு வார்த்தைகள் மேல இறங்கட்டும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹalleluya hallelujah oh hallelujah 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 oh மை ஸ்தோத்திரிக்கிறோம் hallelujah உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ரேகாரலபா சகதரலபா ரியாரலபா தரலபா ஈபா கபரபன தரனமஸ் ஓரோசோதோ கோபோரோதோ ஏரேலே மாசேதேரேலே ரியாரலபா சகரலபா துரலபா ஓ ஹalleluya hallelujah oh hallelujah 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 இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே உமக்கு நன்றி hallelujah 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 thank you Lord thank you Jesus நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி hallelujah 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 thank you நன்றி 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 இயேசு நன்றி பரிசுத்த ஆவியானவரே ஓ மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தாவே இந்த நாளில் ஒரு மாற்றத்தை எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏதோ ஒரு காரியத்தை எங்களோட வாழ்க்கையில நீங்க புதுப்பிச்சிருக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த ஆத்தும பாரத்துக்காக உம்மை தேட வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த பாரத்துக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய அந்த பாரத்துக்காக ஜெபிக்க வேண்டுமே என்கிற ஒரு பாரத்துக்காக உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்துக்காக
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for that, Father. ஹalleluya. ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை Thanks உயர்த்தி to the Lord. Let us only ஆண்டவருக்கு lift our நன்றி hands and செலுத்துவோம். give thanks to the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise you, ஸ்தோத்திரம். Father God. We thank you, Lord. ஹalleluya. இந்த வேளையில கூட ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, அவருடைய மகனுக்காக, அவருடைய பிரயாணங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். And the journey and for this entire family and ministry, let us all pray. இந்த தேசத்தில் அவர்கள் தங்கி இருக்கிற நாட்கள் மகிழ்ச்சியான பிரயோஜனம் உள்ள நாட்களாய் The காணப்படும். days I spending in this nation, let that be a joyful and peaceful day for him. எல்லாரும் ஒரு விஷயம் கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி Let us கர்த்தர் all அவர்களை stretch our ஆசீர்வதிக்க hands வேண்டும் என்று towards சொல்லி him ஜெபம் and பண்ணுவோம். pray that God should Hallelujah, bless him. hallelujah. Hallelujah. Thank you, தகப்பனே, Jesus. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you. Father. அருமையான பாஸ்டருக்காக, Thank அருமை you for this மகனுக்காக நாங்கள் உம்மை wonderful துதிக்கிறோம். minister of God and his son, Father God. கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு Thank நன்றி you for bringing him செலுத்துகிறோம். in midst of us, Father God. இந்த நாளில் ஒரு சபையாய் கூடியவர்களை நாங்கள் As a ஆசீர்வதிக்கிறோம். church, we are blessing them, Father God. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அவர்கள் வரவும் மொழிச்சியும் கொடுத்த சிலாக்கியத்துக்காக உம்மை Thank you for the துதிக்கிறோம். great privilege that you have given us for him to come and share your word in midst of us, Father God. இந்த தேசத்தில் அவர்கள் தங்கி இருக்கிற நாட்கள் Days பிரயோஜனம் that உள்ள he நாட்களாய் spent in this மாறட்டும். nation, Father God, let that be useful for him, Father. இந்த தேசத்துக்கு பிரயோஜனமாய் அவர்கள் Let this காணப்படும். be useful to the nation, Father God. இந்த தேசத்துக்கு குறித்த ஒரு பாரத்தை கூட அவர்கள் உள்ளத்தில் வைத்தோம். Let us that bring a transformation in this place, Father God. ஆண்டவர் உம்முடைய கரத்தில் அவர்களை போடுகிறோம். We commit him into your hands, Father. இன்று மாலை ஆராதனையில் அவர்கள் செய்தி கொடுக்கும் போது அவர்களை எடுத்து When நீர் he gives his பயன்படுத்தும். word in the evening, Father God, உமக்கு எல்லா கனத்த மகிமையை நாங்கள் we give செலுத்துகிறோம். all the glory and honor to you alone, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, we ask. ஆமென். Amen. ஆமென். 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 Thank you, Pastor. Thank you, Wesley. இயேசுவின் நாமத்திலே In the name of இந்த வழியிலே Jesus, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே we வருகிறோம். come to you in the presence of yours, Father. நீர் எங்கள் தேவனப்பா. You are our God, Father. நீர் எங்கள் பரிகாரி. You are our healer. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று நாங்கள் வேதத்தில் By your வாசிக்கிறோம். stripes we have been healed, Father. இப்பொழுதே உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட வேண்டும் Now என்று சொல்லி stretch out your ஜெபிக்கிறோம். hands and touch your children, Father ஆண்டவரே, God. சகோதரி பானுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for Sister Banu, Lord. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம் We கர்த்தாவே. send forth your word, Father அந்த God. சரீரத்தில் ஒரு புதிய பலன் Let there be உண்டாகட்டும், new சுகம் உண்டாகட்டும். strength and new healing in our body, Father God. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கட்டிந்து In the கொள்ளுகிறோம். name of Jesus, we rebuke the enemy's plan. In the name ஆண்டவரே, of Jesus. நீர் அற்புத சுகத்தை In the கட்டளையிடுவீர். miraculous healing, Father ஒரு God. அற்புத சாட்சியை நாங்கள் We கேட்கட்டும் want to கர்த்தாவே. hear a miraculous testimony, Father இப்பொழுது God. நாங்கள் ஜெபிக்கிறோம். Now we pray, Lord. யார் யார் பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் Weak and sick, ஜெபிக்கிறோம். Father God, we are praying for them. குறிப்பாக Lord. இந்த இடத்துல யார் யார் பலவீனமாய் And இருக்கிறார்கள் whoever is sick in this place, Father ஒரு God. விஷயம் உடைய கரத்தை நீட்டி தொடுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, touch your hand and heal them, Father God. ஜெபராண்டி உடைய கரத்துல ஒப்பு We கொடுக்கிறோம். commit Deborah into your hands, இனி Father. யார் யார் என்னென்ன பலவீனத்தோட இந்த இடத்துல Whoever is, whatever the காணப்படுகிறார்கள் weakness there in their body, Father இயேசுவின் God. நாமத்தினாலே In the சத்துரு name of உனது கரத்தை Jesus, எடு என்று நாங்கள் enemy, கட்டளையிடுகிறோம். take your hands off from the children of God. இயேசுவின் In the நாமத்தினாலே name of வியாதியை Jesus, we கட்டிந்து கொள்ளுகிறோம். command and rebuke you. அற்புத சுகத்தை Let there be கட்டளையிடுகிறோம். miraculous healing. We ஒரு release the புதிய healing. சுகம் உண்டாகட்டும். Let there be a new healing ஒரு in the புதிய name of பலன் Jesus. உண்டாகட்டும் Let there be கர்த்தாவே. new strength in the name of Jesus. ஆண்டவரே, நீர் அற்புதமாய் கிரியை செய்வீராக. You are the God who works miraculously, Father God. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க சுவாமி. Do miracle in midst of us, நீர் Father. அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி Thank you for செலுத்துகிறோம். doing this, Father God. விசுவாசத்திலே நாங்கள் பதில்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். Lord, with faith we are taking the answers, கேட்கிற Lord. எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று Whoever asks எழுதியிருக்கிறது. will receive it, Lord. ஆகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். Therefore we receive it, Lord. எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. Lord, we take it, Lord. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். Oh, Lord, we take the bread of children, Father சுகம் God. எங்களுக்கு உரியது. Healing belongs to us, ஆம் Father. ஆண்டவரே, ஆரோக்கியம் எங்களுக்கு உரியது Health கர்த்தாவே. belongs to us, Father God. அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். We are taking that, Father God. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ கர்த்தர் உதவி Help செய்கிறார். your children to live healthy and well, Father God. கர்த்தாவே, மறுபடியும் கூட உமக்கு அருமை போதகர்களுக்காக உங்களுக்கு நன்றி Once again, we செலுத்துகிறோம். thank you for the wonderful pastors and his family, Lord. எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for bringing them in midst of us, Father. ஆண்டவர் உங்கள் மூலமாய் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for every word that is spoken through them, Father God, today. ஆண்டவரே, இந்த நாளில் கூட அவர்களை ஆசீர்வதிங்க. Even today, bless them mightily, Lord. அப்படியே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. Bless each and everyone who are here today, Father. ஆண்டவரே, தூரத்திலே விசேஷமாய் ஹாலிடேல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் Lord, we ஜெபிக்கிறோம். especially pray for those people who are far away in different nations and holidays, Lord. ஆண்டவரே, அவர்களோடு உம்முடைய தேவ பிரசன்னம் பாதுகாப்பு காணப்படும். Let the divine protection and healing and protection be with them, Father God. ஒருவருக்கு எல்லா கடத்த மகிமை நாங்கள் To செலுத்துகிறோம். you alone we give all the glory and honor. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல In the பிதாவே. good name of Jesus
Jesus we ask. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் May கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய love of our Father, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் fellowship, communion, peace and joy of the Holy Spirit of God, எப்பொழுதும் எப்பொழுதுமாக now and forever, கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டுமாக until the coming of Lord Jesus நம் Christ. அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருக்க Let கடவுள். us abide with us forever and ever. ஆமென். நாம் யாவர் இரு கரங்களை உயர்த்தியவனமாய் Let us சொல்லுவோம். all lift both our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென், ஆமென், ஆமென். அப்படி நிற்கிற நிலையிலே அப்படி கொஞ்சம்